பயப்படாதீங்க. கத்தியை வச்சு கொலையா கலையாங்கிறத தாண்டி சமையல் செய்யணும். அந்த சமையலுக்கு வந்து என்னடா ஆகவே இல்லை. ஆயிடுச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ணலாம். டிஃபன் பாக்ஸுக்கு தான் கொடுக்க போகிறோம். நம்ம வீட்லேயும் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் மஷ்ரூமை வச்சு குழம்பு பண்ண வேண்டியது, இல்லைன்னா பிரியாணி மாதிரி செய்ய வேண்டியது. ஸோ இந்த மாதிரி கிரேவி டைப் செஞ்சு சாதம் போட்டு கலர்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ நம்ம கைக்கு என்ன வரும்னு நமக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து நான் வந்து மட்டன் மசாலா போட்டேன். நீங்கள் சிக்கன் மசாலா போட்டாலும் சரி, மட்டன் மசாலா போட்டாலும் சரி, நல்லா ஒரு கை கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பொடியாக நறுக்கி போட்டுருங்க. அதுவும் நல்லாவே கொஞ்சம் வதங்குற மாதிரியே போடுங்க. போட்டுட்டு சாதம் போட்டு கலருங்க. சூப்பராக இருக்கும். 2 புதினா இருந்ததுனாலும் போடுங்க, தப்பில்லை. அண்ணாச்சி பழம் தான் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தேன். நம்மளால அது கட் பண்ண முடியாது அப்பா சாமி அப்படின்ட்டு, அதனால் அவரை கட் பண்ண சொல்லிட்டேன். இது கூட சாதம் போட்டு கலரிட்டு, சரி இது இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறேன், நாளைக்கு வெண்பொங்கல் செய்கிறேன்னு டிமிக்கி கொடுத்து அதில் பூச்சியை வச்சிருச்சு. இனி இது வேலைக்கு ஆகாதுன்னு கொஞ்சம் கழுவி காய போட்டு, சரி கோலம் போடுறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணி, அம்மாடி விழுந்திருந்ததுன்னா இந்நேரம் புறா மாதிரி உட்காந்து பறக்கு பறக்குன்னு கொத்திட்டு இருந்துருக்கணும். நல்ல வேலை. இனி இது கோலம் போட தான் ஆகும். அன்றைக்கி மஞ்சள் அரைச்சோம், இன்றைக்கி மிளகாத்தூள் அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் 1.5 கிலோ வரமிளகா, அதாவது காஷ்மீரி மிளகாவும் நார்மல் வரமிளகாவும் சேர்த்ததில் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. 1.5 கிலோவில் எனக்கு 1 200 என்னமோ இருந்தது. ஓகே, வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.